எப்படி பார்க்குறது? கவலையோட தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த மாரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்பதான் நம்ம வந்து நெறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். நம்ம நாடு டெவலப் ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து அதற்குரியவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும். பட் வருங்காலத்துல நல்ல நல்ல திட்டங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அது நடக்கணும்னு நான் நெனைக்கிறேன். திருத்த சட்டத்துக்கு திமுக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்ப ஃபார்ம் விநியோகம் பண்ணும்போது அவங்களே கட்சிக்காரங்களே போய் எல்லாரும் ஃபில் பண்ணி குடுக்குறாங்க. இதான் நான் நேத்தே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பல ஆண்டுகளா முறைகேடு நடக்குதுங்க. தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து டிசிஷன் எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும். அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் வந்து உரிய முறையில எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. கண்டிச்சு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் அவங்க கட்சி பண்றாங்க. அதனால அத பத்தி எனக்கு ஒண்ணும் கருத்து கிடையாது. தூய்மை பணியாளர்கள் யார் கூட அது இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். கடலூர் மாநாட்டில் அந்த டிசிஷன் நாங்க எடுப்போம். தூய்மை பணியாளர்களுக்கு வந்து 3 வேளை உணவும் சொல்லி குடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கான பணி நிரந்தரம் அந்த ஊதிய உயர்வு குடுத்தாலே தூய்மை பணியாளர்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்ததும், குரல் கொடுத்ததும் தேமுதிக. அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா, வெறும் உணவு குடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. ஏன்னா நான் பர்சனலா அவங்களோட பேசியிருக்கேன். அதனால அவங்க ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் நான் நேரடியா போய் கலந்து கொண்டிருக்கேன். அவங்களுடைய தேவை என்ன என்பதை அரசு நிச்சயமாக செய்து தரணும் தான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.